டெய்லி வீட்டில் சட்னி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்காய் சட்னி செய்யும்போது தேங்காயை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம அரைக்கும் போதே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். தேங்காய் கூடயே கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து மிக்சியில் கொடுத்து அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக தேங்காய் சட்னி செய்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த பூண்டு ஃப்ளேவர் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஆனால் இது அல்டிமேட்டாக இருக்கும். இதை தாளித்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் வருங்க. இப்போ தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அதை கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் சட்னி மிக்ஸை இதோட கலந்துடலாம். இதோட கலந்துட்டோம் அப்படின்னா தாளித்த தேங்காய் சட்னி வந்து ரெடி. எனக்கு தாளித்த தேங்காய் சட்னி பிடிக்காது, ஆயில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாளிக்காமல் அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள்.